ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா செகண்ட் மேரேஜ். அதாவது நிறையா பசங்க நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ் நம்ம ஒரு டிரான்ஜெண்டரை பண்ணிக்கலாம், அவங்க ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டாக நீங்களே சொல்லுங்களேன். அது கரெக்டாகும்? அது பாசிபிள் கிடையாது, இம்பாசிபிள். ஒருவருக்கு தோன்ற மாதிரி தானே எங்களுக்கும் தோணும். நம்மளோட இப்போ இது ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும் நம்மளும் யோசிப்போம். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஆக்சுவலாக இங்கே யாருமே விசித்திரமாக பிறக்கப்படவில்லை. எங்கே நாங்கள் வானத்துலேருந்து குதிச்சோமா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே தாயோட கருவறையிலேருந்து தான் வந்திருக்கோம். ஓகேவா? அதை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த நம்ம ஒரு பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி டிரான்ஜெண்டரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் உண்மையாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நாங்களும் அப்படி தான் நினைக்கும். இதாவது ஆசைக்கு ஒன்று, அழகுக்கு ஒன்று, உடல் சுகத்துக்கு ஒன்று அப்படின்னு நினைக்காதீங்க. மெயினான விஷயத்தை விட்டுட்டு பணத்துக்காக ஒன்று அப்படிங்கிற மைண்ட் செட்டை தயவு செய்து விட்டுருங்க காய்ஸ். அப்படி நிறைய பேர் என்கிட்டயே நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறதே நான் எங்கள் வீட்டில் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்குவேன், ஆனால் உன்னைய கடைசி வரைக்கும் பார்த்துக்கிடுவேன், ஆனால் எனக்கு பெஸ்ட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்காக நடிக்காதீங்கடா. ஏன்டா நடிக்கீங்க? எதுக்குடா உங்களுக்கு நாடகம்? சி, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதே அதுதான். எனக்கு வந்திருக்க மெசேஜ் எல்லாத்தையுமே நான் டேக் பண்ணி போட ஆரம்பிச்சேன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். லிஸ்ட்டு பெருசாக போகும். ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் பார்ட் 2ல் பாதி சொல்கிறேன். சரியா? பாய்.